வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பலுச்சிஸ்தான் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பலுச்சி ஃபைட்டர்ஸ் பாகிஸ்தான் ராணுவத்தை கொடூரமான முறையில் வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதோடைய லொக்கேஷன் N25 ஹைவே. இந்த ஹைவே கராச்சியும் பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய குவேட்டாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஆர்டீரியல் ஹைவே. இந்த கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா பலுச்சிஸ்தான் தனி பாகிஸ்தான் தனி நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஹைவே. இதை குவேட்டா இண்டஸ் ஹைவே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெலா டவுன் அப்படின்ற இடம் லெஸ்பேலா அப்படின்ற கூடிய மாவட்டம். ஸோ பலுச்சிஸ்தான் நாடு அதில் இருக்கக்கூடிய லெஸ்பெல்லா மாவட்டத்தில் பெலா டவுனில் இந்த தாக்குதலை பலுச்சி லிபரேஷன் ஆர்மி நடத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக கராச்சியும் குவேட்டாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய, அதே மாதிரி சிபெக் காரிடரை கராச்சி குவேட்டா அதன் பிறகு ஈரானோட இணைக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ரயில்வே ரோட் லைன் அது. இந்த லைன் வழியாக தான் சிபெக் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, அது கனிம வளங்களாக இருக்கட்டும், இல்லை ஈரான்லேருந்து டீசல் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வரதும் எல்லாமே இந்த ரோடு வழியாக தான் போகும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் டார்கெட் அவங்க பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்தை ஒரு கிளாசிக்கலான அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 ஸ்டேஜில் இந்த அட்டாக் நடக்குது. இந்த ஹைவேக்குள்ள இராணுவ வாகனங்கள் வருது, கான்வாய் வரும்பொழுது முதல்ல ஒரு இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஇடியை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அது அந்த கான்வாயை உடைக்குது, நிறைய வாகனங்கள் சேதமாகுது. சேதமான பிறகு அதிலிருந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வெளியில் குதிச்சு அவங்க ஒரு கவுண்டர் ஆக்ஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பலுச்சி வீரர்கள் இவங்க மேலே கடுமையான துப்பாக்கி சூடு நடத்தி ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா 12 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சுபேதார் வஹீத், நாயர் ஷகீப், சிப்பாய் சஜத் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது பாகிஸ்தான் அஃபிஷியல் ரெக்கார்ட்லேயே சொல்கிறாங்க. ஸோ இன்ட்டு 2 மடங்கு 3 மடங்கு நம்ம கண்டிப்பாக வச்சுக்கலாம். கூடவே ஒரு 50க்கும் அதிகமான வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்றது பார்க்குறோம். 3rd ஸ்டேஜ் ஆஃப் அட்டாக், போஸ்ட் அட்டாக் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாகனங்களை கம்ப்ளீட்டாக சிறைபிடிச்சு அந்த வீரர்கள்ட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி, தோட்டா, ஆயுதங்கள் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பறிமுதல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேப்சர் ஸ்டாக் மூலிமா மீண்டும் தங்களை இராணுவமயமாக்கிக்கிறதுக்கு, அந்த இராணுவ தளவாடங்களை தங்ககிட்ட வச்சுக்கிறதுக்கான ஒரு கிளாசிக்கல் நிகழ்வாக பார்க்கலாம். அதன் பிறகு பாகிஸ்தானுடைய இராணுவம் ஒரு கவுண்டர் ஆக்ஷன் எடுத்ததா படம் காமிக்கிறாங்க. ISPR மூலியமா ஒரு படம் காமிக்கிறாங்க. அதுல ஒரு 14 பேர் மிலிட்டன்ஸா இருக்கக்கூடியவங்களை நாங்க கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி, கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இது பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல சானிடைசேஷன் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்ட்டு. இதுல காமெடி என்னன்னா, இராணுவத்துல ஒரு வருடம் பணிபுரிந்தவங்களுக்கு கூட தெரியும், ஹைவேல அம்புஷ் பண்ணிட்டு எந்த ஒரு முட்டாள்களும் அந்த ஹைவே பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாட்டாங்க. எதிரி நாட்டு ராணுவம் உங்களை திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணுற வரைக்கும். ஸோ இது எல்லாமே பம்மாத்து வேலை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பாகிஸ்தானுடைய ISPR, அதாவது அவங்க மிலிட்ரியோடைய ப்ராபகண்டா விங் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஸ் நோட்டையும் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 12 பேர் இவங்களுடைய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் படியே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BLA. இந்த BLAக்கு துணையான இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு விங்கான ஜிரப் அப்படின்றது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் விங். துல்லியமா பாகிஸ்தான் ராணுவம் கான்வாய் இந்த இடத்துல வருது, ரோடு ஓப்பனிங் பண்ணல, மைண்ட் ஸ்வீப்பிங் கிடையாது, இந்த முட்டாள்கள் அப்படியே வாக் பண்ணி உள்ள வராங்க, இந்த இடத்துல வச்சு இவங்களை செஞ்சா பக்காவா ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனை பண்ண முடியும் அப்படின்ற துல்லிய தகவலை வச்சிருக்காங்க. இப்போ வரக்கூடிய ஒரு 3 வருடங்களா 2023 நான் BLAவை ரொம்ப க்ளோஸாக அவங்க வீடியோஸ்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் இராணுவ பயிற்சி பெற்ற தேர்ந்த வீரர்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு மிலிட்டன்ட் குரூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிலிட்ரி டாக்டிக்ஸ் அப்படின்றது தெரியாது. நிறைய க்ரூட் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான தோட்டாக்களை சுடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த வண்டியை உள்ளே வர விட்டு கில் ஜோன்களில், அதன் பிறகு அதை ஐடியை கரெக்டான இடத்துல வெடிக்க வச்சு, பிறகு அவங்க செதறி எல்லாரும் ஓடக்கூடிய அளவுக்கு வெளியில் வர விட்டு, அதே மாதிரி அவங்க ரொம்பவும் வைடாக பிரிஞ்சு போகாமல் அந்த மெனுவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி சுட்டிருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஆயுதங்களும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதே மாதிரியான ஒரு அட்டாக் மே மாதம் பார்த்தீங்கன்னா சமலாங் அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணியிருந்தாங்க. அதோடைய ஜெராக்ஸ் காப்பி ஆப்ரேஷனை இந்த முறை பண்ணியிருக்கும் பொழுது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்த மிலிட்டன்சி ஹேண்டில் பண்ணுறதுல, இன்சர்ஜென்சி ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது,
திறமையும் கிடையாது, தைரியமும் கிடையாதுன்றது இந்த ஆப்ரேஷன் ப்ரூவ் பண்ணுது. இதில் ஏன் ரொம்ப முக்கியமானது இந்த ஆப்ரேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம்னா, N25 அப்படின்றது கராச்சி துறைமுகத்தை குவைட்டாவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஹைவே. பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய லைஃப் லைன் ஹைவே இது. இங்க இருந்து தான் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஈரானையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ சிபெக்கோடைய கம்ப்ளீட் மினரல்ஸ் மற்றும் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் முழுக்க இந்த ஹைவேல தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்த 4வது முறை இப்போ பிஎல்ஏ டார்கெட் பண்ணியிருக்காங்க கடந்த 1.5 வருஷத்துல. வாலாபத் இதுக்கு முன்னாடி, லெஸ்பெல்லா இப்போ இந்த ஹைவேல இருக்கக்கூடிய இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட்ல இவங்க பண்ணாங்க. ஸோ கிளியர் கட்டா இந்த ஹைவே மேல இவங்க தாக்குதல் அதிகப்படுத்த நாளைக்கு பாகிஸ்தான் மேல ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட பலுச்சிஸ்தான் கண்டிப்பா கொண்டு வர முடியும். அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வெளியில போல, விவசாய பொருட்கள் வெளியில போல அப்படின்னா பாகிஸ்தான் திண்டாடக்கூடிய நிலைமைக்கு போகும் அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி இது ஒரு அவுட்லேயர் கிடையாது. இங்க ஒரு கிளியர் கட்டான ஒரு பேட்டர்ன் இருக்கு. 2025-26 இந்த சீரீஸ் ஆஃப் அட்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஒரு திங்க் டேங்க், பாகிஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் ஸ்டடீஸ், அமைதியை பத்தி படிக்கக்கூடிய, இதுக்கும் இந்த நாட்டுக்கும் அமைதிக்கும் என்ன சம்மந்தம் தெரியல, பட் அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவங்க வசதி வச்சுட்டு போட்டோம். இவங்களுடைய ரெக்கார்ட் படி எடுத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல 2025 மட்டும் 254க்கும் அதிகமான தாக்குதல் நடந்திருக்குது, 400க்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றதும். பாகிஸ்தானோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட்ன்றது இதே கவுண்ட்டை 664, ஆக்சுவல் கவுண்ட் எடுத்தீங்கன்னா 3000க்கும் அதிகமாக இருக்கும். இப்போ போஸ்ட் ஆப்ரேஷன் இந்த இதுக்கு பிறகு இந்த அறிவாளிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இவங்க அப்பாக்கெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு அரபி பேரை தூக்கி வைப்பாங்க. ரதுல் ஃபித்னா அப்படின்ற ஒரு பேரை வச்சு ஒரு கவுண்டர் ஆப்ரேஷனில் லான்ச் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் ரதுல் ஃபித்னா 1 அப்படின்ற பேரில் 2026 இந்த வருட துவக்கத்தில் ஜனவரி பிப்ரவரி லான்ச் பண்ணாங்க. 216 இன்சர்ஜென்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஜஸ்ட் ஒரு 3 மாசத்துல சமாலங்கில் இதே மாதிரியான ஒரு சம்பவம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ லஸ்பெல்லா ஏரியாவில் அதே காப்பி கேட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்க, இங்கே ஒரு 12 பேரை கொல்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான எஃப்டிஐ ஸ்லோ டவுன் நடக்குது. இந்த அட்டாக் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது அவங்க பண்ணாலும் இதில் அவங்களுடைய பிரைமரி ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் எடுத்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம். ஏன்னா பாகிஸ்தானுடைய ஸ்டேட் பேங்க் சொல்லக்கூடியபடி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகள், அதாவது இன்க்ளூடிங் சைனா, அதையும் சேர்த்து சொல்றேன், அந்நிய நாட்டு முதலீடுகள் அப்படின்றது வெறும் $808 மில்லியன். சிம்பிளா சொல்லணும்னா வெறும் 800 கோடி கூட கிடையாது. இதே போன வருடம் 2024 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1450 கோடி இருந்துச்சு. ஸோ 1450 கோடியிலேருந்து அப்படியே குறைஞ்சு 820 வருது. இந்த இடத்த தான் அவங்க குறி வைக்கிறாங்க. லைஃப் லைன் ஹைவேஸு, டிரான்சிட் ரூட்ஸு, கேஸ் பைப் லைன்ஸு, மைனிங்ஸு, அந்த வாகனங்களை குறி வச்சு இவங்க தாக்கும் பொழுது இந்த இடம் இவங்க என்ன மாதிரியான சப்போர்ட்டை ஒரு காலகட்டங்களில் கொடுத்து, மறைமுகமாக நேரடியாக கொடுத்து, இந்தியாவில் ஒரு 6-7 மாநிலங்களில் நக்சலிசத்தையும் மாவோயிசத்தையும் வளர்த்து விட்டு அந்த இடமே வளர்ச்சி வர முடியாமல் பண்ணாங்களோ, அதே மாதிரியான நிலைமை இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இயற்கை மீண்டும் திரும்ப கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பலூச்சிஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும், யூகே, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இதை ஒரு டெசிக்னேட்டட் ஒரு பயங்கரவாத இயக்கமாக அறிவிச்சிருக்காங்க. பட் அறிவிச்சாலும் அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கு. மிரியார் பலூச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அது மாதிரி மாரங் பலூச்னு சொல்லக்கூடிய அவங்க பெண் தலைவர், நியாயமாக போராடினவங்க, பாகிஸ்தானோட அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு போராடினவங்க, அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தவங்கள இன்னைக்கு வரைமுறை இல்லாமல் அந்த ஒரு பெண் சிங்கத்தை எவ்வளோ தரக்குறைவாக ஹேண்டில் பண்ண முடியுமோ ஹேண்டில் பண்ணி இப்போ வரைக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஜெயிலில் வச்சிருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல வழக்கம் போல் இவங்களுடைய புலம்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியா உதவி செய்து தான், இந்தியாவுடைய பணத்தால் தான், இந்தியா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களால தான் இங்கே பலூச்சிகள் இதுக்கு அகைன்ஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும். போன முறை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பெரிய கொக்கரிச்சு சொன்னாங்க, பலுச்சிஸ்தானில் கை வச்சா காஷ்மீரில் ரத்தம் ஆற ஓடும், பலுச்சிஸ்தானில் ரத்தம் சிந்துனா நீங்கள் காஷ்மீரில் ரத்தம் சிந்துருவீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ மீண்டும் இந்தியாவை பிளேம் பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது.
இப்போ சைனா இதுல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நாடு. இந்த ஹைவே கட்டினது அவங்க கனிம வளங்களை எடுக்கிறதுக்காக. இப்போ அவங்களுடைய ஸ்டேட் வாய்ஸஸ் ஹூஜிங் போன்றவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு வீக்கான நாடு, இந்த நாட்டை நம்பி இத்தனை கோடி பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, பண்ண வரைக்கும் ஓகே, இனிமேல் பண்ணக்கூடாது, இவங்களால சைனீஸ் அசட்ஸையும் சிபெக் அசட்ஸையும் காப்பாற்ற முடியாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு மாதிரி ரசிக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு $500 மில்லியன் அளவுக்கான ஒப்பந்தத்தை இந்த ஃபேக் மார்ஷல் அஷிம் முனீர் அவங்களுடைய கனிம வளங்களை ஒரு சூட்கேஸில் போட்டு உலகமே பார்த்து சந்தி சிரிக்கிற அளவுக்கு ட்ரம்ப் முன்னாடி போய் நின்று வாலாட்டிக்கிட்டு நின்னதை நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க அந்த மினரல்ஸை எடுத்திருக்காங்க. நல்ல கவனிங்க, அந்த மினரல்ஸை எடுத்து கொடுக்கறது பாகிஸ்தானுடைய ஃப்ரான்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன். அது வந்து அவங்க முன்னாள் இராணுவத்தோட ஒரு அமைப்பு. அவங்க அமெரிக்கன்ஸ் எங்கேயுமே காலை வைக்கல. நீ போட்டு எங்க நாட்டுக்கு அனுப்பி இதை நாங்கள் என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு பண்றோம் அப்படின்ற போது சைனாவுமே இந்த இடத்துல ஒரு இடத்துல ரசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பஸ்தூனிகள் வேற, பலூச்சிகள் வேற. ரெண்டு பேருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருந்தது கிடையாது. பலூச்சி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ரஷ்யன் சோவியத்தோடைய அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணுறது, லெஃப்டிஷ் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருந்தது. இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிலீஜியஸ் அமைப்பு பஸ்தூனிஸ் வந்து. இந்த ரெண்டு இனமும் ஒன்று கூடக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஈரான் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் போது பலூச்சிகள் சப்போர்ட் பண்றதும், அதே மாதிரி பலுச்சிஸ்தான் இவங்க மீது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் போது தாலிபன்கள் ஆப்கானியர்கள் இவங்களுக்கு பண்ற சப்போர்ட் பண்றதையும் சமூக ஊடகங்கள்ல ஜென்ரலாவே நம்ம பார்க்க முடியுது. ஸோ பீப்புளோட பல்ஸ் அப்படின்றது பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்கோல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிடிபி, எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தாலிபன்கள், இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியா வராங்க, ஒரு காமன் எனிமி அப்படின்றதுல தெளிவா பார்க்க முடியுது. இப்போ இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், 1.42 பில்லியனா இருந்த அந்நிய முதலீடுகள் இப்போ அப்படியே குறைஞ்சி 800 இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது டோட்டலாவே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. சிபெக்கு இது பெரிய அடி. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரியான சம்பவம் நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே கான்வாயை மெயின்டைன் பண்ணணும், ரோடு ஓப்பனிங் பண்ணணும், 50 அடிக்கு 500 அடிக்கு ஒரு ராணுவ வீரரை கொண்டு போய் அங்கே போடணும், செக்யூரிட்டி காஸ்ட் அதிகமாகும், இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாகும், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அதிகமாகும். இது 3 அதிகமாச்சு அப்படின்னா சைனாவோடைய இந்த கனிமங்கள் அப்படின்றது மார்க்கெட்ல கம்பீட் பண்ண முடியாத லெவலுக்கு அது போகும். அப்படின்ற போது இந்த மைனிங் ஆப்ரேஷன்ல மிகப்பெரிய ப்ரெஷர் வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பலுச்சிஸ்தான்ல இருக்கிறதுலயே ஒரு பெரிய ரிசோர்ஸ்ஃபுல்லான ஏரியா, தங்க சுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெக்கோடிக் அப்படின்றது மைனிங் ஏரியா. அப்புறம் வந்து சைந்தாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு காப்பர், இந்த இடம் தான் இருக்கிறது அதிகம். ஏன்னா எவ்வளோக்கு நீங்க மைனிங் பண்ணி நீங்க நிலக்கரி எடுத்தா கம்மி லாபம், கோல்டு எடுத்தீங்கன்னா அதிக லாபம், காப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதிக லாபம். ஸோ அந்த 3 இடமே எடுத்துக்கிட்டு இந்த ரோடு வரக்கூடிய இந்த இடத்துல தான் மீண்டும் மீண்டும் இவங்க குறி வச்சு தாக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா N25 ஹைவே குவேட்டா, கராச்சி மற்றும் தஃப்தான் இந்த நகரங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே, இந்த தாக்குதலுக்கு பிறகு இப்போ ஒரு 3 நாள் போக்குவரத்து நிறுத்துச்சு அப்படின்னா லாரியில் இருக்கக்கூடிய அழுகும் பொருட்கள், அதாவது நம்மளோட வெஜிடபிள்ஸ், பெரிஷபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ கிளியர் கட்டா இவங்க இந்த ஹைவேவை காப்பாற்றுற அளவுக்கு இதில் கான்வாயை இன்ஷூர் பண்ணக்கூடிய அளவுக்கான படைபலமும் அவங்க கிட்ட கிடையாது, அதற்கான திறனும் கிடையாது, அதற்கான பொருளாதாரமும் கிடையாது. பலூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாகிட்டே போய் பார்க்கும் பொழுது ஒரு 4 பக்கமும் ஆக்சுவலா பார்த்தீங்க, ஒரு பாகிஸ்தானை ஒரு எதிரியா பார்க்காம நியூட்ரலா நம்ம பார்த்தோம்னா இருக்கிறதுலே பாவப்பட்ட நாடுன்ற நிலைமைக்கு அந்த நாடு இப்போ போயிட்டு இருக்கு. பட் நமக்கு எதிரிதான்றதுல எந்த விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. எதிரி வலிமை இழக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் என்னன்னா, மீண்டும் இந்த நாட்டு மக்களுடைய டைவர்ஷனை வேற இடத்துல கொண்டு போறதுக்கு இந்தியா எதிர்ப்பு அப்படின்றத அவங்க மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.